வணக்கம் சுவாமி. வணக்கம். நம்மளுடைய வெப்ப சக்தியை பத்தி நிறைய முன்னாடி காணொளியில பேசியிருக்கோம். இப்ப அந்த வெப்ப சக்தியை ஒன்று திரட்டி வெப்ப லிங்கமா நம்மளுடைய இந்த கடவுள் நிலையத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதனுடைய தாத்பரியத்தை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சுவாமி. இப்ப லிங்கம்ன்றது ஒரு தத்துவம். நாம சொல்றது இப்ப ஒரு தத்துவம் தான். அது ஒரு வெப்பத்தை உருவமா காட்ட முடியலன்றதால வெப்பமே எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே தத்துவத்தை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரோம். அதாவது லிங்கத்துக்குள்ள அது எதிர்மறை தத்துவம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த எதிர்மறை தத்துவத்தில் நம்ம வெப்ப தத்துவத்தை புகுத்தணும்னு சொன்னா நம்மளுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமே எல்லாமே ஒன்றுதான். இந்த சிவத்தை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்ப லிங்கத்தையும் எந்த ஒரு பொருளையும் தொட்டு பார்த்தோம் அதுக்குள்ள வெப்பம் இருக்கிறது நம்ம உணர முடியும் உடல் புலத்தால. அதே அதனுடைய முழுமையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா வெப்பம் தான் இந்த எல்லா விதமான உருவமும் மாறி இருக்கு. அந்த உருவமா இந்த லிங்கமும் மாறி இருக்கு. அதனால இது வெப்பத்தால் செய்யப்பட்டது. உண்மையிலுமே இதை நம்ம உலகம் பூரா கூட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இது அறிவியலுக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கும் பொருந்தும்.